இங்க ஹீரோவும் ஹீரோயினையும் லவ் பண்றாங்க. வழக்கமா வர எந்த பிரச்சனையும் வராம ஹீரோ வீட்லயும் மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஹீரோயின் வீட்லயும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா பிரச்சனை இனிமே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ மூவிக்கு போலான்னு கூப்பிடுறாரு. உடனே ஹீரோயினும் ஆசையா போவாங்க. பார்த்தா அவங்க மொத்த ஃபேமிலியுமே அவர் கூட்டு வந்துட்டு இருப்பாரு. இது அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. ஹெல்த் ப்ராப்ளம்னு அவரை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. அப்பவும் ஹீரோவோட அக்கா எனக்கு டாக்டர் தெரியுமேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கே இருக்க சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போவாங்க. அதுவுமே ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காது. நெக்ஸ்ட் டேட்டிங் போலான்னு ஹீரோ கூப்பிடுவாரு. உடனே இவங்களும் எக்ஸைட்டடா சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. ரொம்ப கியூரியஸா வந்து அவர்கிட்ட எங்க போறோம்னு கேட்பாங்க. ஆனா அவரு நம்ம வீட்டுக்கு தான் போறோம், அப்பா தான் இன்னைக்கு சமைக்க போறாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாரு. சோ ஃபேமிலியே எல்லாருமே ஒன்னா சாப்பிடுவாங்க. சரின்னு ஹீரோயின் ஹீரோவோட இப்போதாவது தனியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு கூப்பிட்டு போவாங்க. அதையும் அவங்க அம்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. இப்படி ஹீரோ எங்க போனாலும் அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வர்றது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க மேல அந்த ஃபேமிலியை பாசத்தை அதிகமா காட்டுறாங்க. இருந்தாலும் பிரைவசியே இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை அந்த ஃபேமிலியை. அப்போ லவ்ல எந்த பிரச்சனையும் இல்லாம பிரேக்கப் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. உடனே அவங்களுக்கு ஹீரோயின் கால் பண்றா. எடுக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு தெரியாம லவ் பிரேக்கப் ஏஜென்சின்னு ஒன்னு பண்ணிட்டு இருக்காரு. அவங்க லவ் பிரிக்க அவருக்கே கால் பண்றாங்க ஹீரோயின். கால் பண்றது ஹீரோயின் தெரியாம அவருமே அதை ஓகே சொல்லிடுறாரு. ஒரு பக்கம் அவங்களுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்றாங்க, இன்னொரு பக்கம் மேரேஜை நிறுத்த பாக்குறாங்க.